ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஸா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. அதில் ஒரு தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பீஸா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுற்றி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஷ்ரூம் கொஞ்சமாக பொடி பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்க குழந்தைங்க பீஸா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீஸ் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பீஸா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.